அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் மனதில் கவலை, பயம், மனச்சுமை. இவை அனைத்தும் நீங்க வேண்டுமென்று நாம் அனைவரும் எவ்வளவோ அமல்களை செய்கின்றோம். அல்லாஹ்வினுடைய முழுமையான உதவியை எதிர்பார்த்து அவ்வாறாக கடினமான சூழ்நிலையில் எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாத்து, துன்பம், அநியாயம், சோதனைகளிலிருந்து பாதுகாப்பை பெறவும், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தவும், மனதுக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் முழுமையாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆவை ஓதுவதற்கு கட்டாய எண்ணிக்கை என்று எதுவும் கிடையாது. இருப்பினும் மனம் நிறையும் வரை ஓதலாம், அல்லது பிரச்சனை மிக பெரிதாக இருந்தால் ஓதலாம். ஓதும் அளவுக்கு சிறப்புகள் தான். ஏனென்றால் இந்த துஆவானது என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு விடயம் எனக்கு கிடைக்காது என்று முடிவாகிவிட்டது. ஆனாலும் நான் செல்லும் வழியெல்லாம் இந்த திக்ரை தான் ஓதினேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியால் நான் நடக்காது என நினைத்த பெரிய ஒரு காரியத்தையும் இது நடாத்தி தந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே மன நிறைவு வரும் வரை ஓதுங்கள், பிரச்சனை முடியும் வரை ஓதுங்கள், அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓத வேண்டும் என்றால் 7 முறை ஓதிக்கொள்ளலாம், 33 முறை ஓதிக்கொள்ளலாம், 100 முறை ஓதிக்கொள்ளலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த துஆவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் சில சிறப்பான நேரங்கள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொள்வது சிறப்பான ஒரு விடயம். உதாரணமாக ஃபஜ்ருக்கு பிறகு, மஹ்ரீபுக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு கவலைகளால், பயத்தால் வாழ்க்கைக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் போது, நாம் துஆ செய்யும் போது இந்த துஆவை ஓதுவது என்பது சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவினை ஓதும் போது வுலூ செய்து கொள்ளலாம், கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளலாம். நம் பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையுடன், படைத்த அவன் எனக்கு தருவானினும் முழுமையான நம்பிக்கையுடன் அமைதியாக ஓதுங்கள். அடுத்து நிறைய சகோதரிகள் கேட்கும் ஒரு விடயம், வுலு இல்லாத நேரத்திலும் ஓத முடியுமான துஆ கூறுங்கள் என்று. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓத வுலு அவசியம் இல்லை, ஆனால் வுலு இருந்தால் சிறப்பானது. இன்னும் இதனை மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக ஓதலாம். எந்த விதமான தடையும் இல்லை, அதிகமாகவே ஓதிக்கொள்ளலாம். இந்த திக்ருக்கு பின் நம்பிக்கையூட்டும் வகையில் ஒரு அழகான சம்பவம் ஒன்றும் இருக்கின்றது. அது என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இறைவன் அல்லாஹ்வை மட்டும் வழிபட வேண்டும் என்று மக்களை அழைத்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் அரசனாக இருந்த நம்ரூத் என்பவன் சிலைகளினை வழிபாடு செய்ததோடு தன்னை கடவுள் என்றும் கூறிக்கொண்டிருந்தான். இதனால் மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் மக்கள் அனைவரும் திருவிழாவுக்கு சென்ற நேரம் பெரிய சிலையை தவிர மற்ற அனைத்து சிலைகளையும் உடைத்துவிட்டு கோடாரியை பெரிய சிலையின் கழுத்தில் வைத்தார்கள். மக்கள் திரும்பி வந்ததும் இதனை யார் செய்தார்கள் என்று கேட்க, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய சிலையை கேளுங்கள் என்று கூறினார்கள். இதனால் கோபமடைந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விடுமாறு உத்தரவிட்டான். ஆனால் மக்கள் அவரை தீயில் போட்டு எரியுங்கள் என்று கூறினார்கள். அதனால் பல நாட்களாக தீ மூட்டப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு நெருப்பு உருவாக்கப்படுகின்றது. அந்த தீக்கு அருகே யாராலுமே செல்ல முடியாத அளவுக்கு வெப்பம் தாங்க முடியாததாக இருந்தது. அவ்வாறான நெருப்பு குவியலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கயிற்றில் கட்டி ஏந்திரம் மூலம் தீயின் நடுவே வீசினார்கள். அந்த வேளையில் வானவர்கள் உங்களுக்கு உதவி வேண்டுமா என்று கேட்க, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள்.
அல்லாஹ் உடனே கட்டளையிட்டான், யா நாரு ஹூனி ஃபர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். ஓ தீயே, இப்ராஹிமுக்கு குளிராகவும் பாதுகாப்பாகவும் இரு என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் 21வது அத்தியாயம் 69வது வசனத்தில் கூறுகின்றான். இதனால் தீயானது இப்ராஹிம் நபியை எரிக்கவில்லை, அவருக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. ஆகவே இந்த துஆ மிகப்பெரிய சக்தியாக அவருக்கு இருந்தது. இது மிக பெரும் சக்தி கொண்ட ஒரு துஆ. மனித உதவி இல்லாத தருணத்தில் கூட அல்லாஹ் போதுமானவன். அவர் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இதனை ஓதினார்கள். தீ கூட குளிரானது. அவ்வாறான சிறப்பு வாய்ந்த துஆ என்னவென்றால், ஹஸ்பி அல்லாஹு வனிஹ்மல் வக்கீல். இதனுடைய பொருள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் மிகச்சிறந்த பொறுப்பேற்பவன். ஆகவே இன்ஷா அல்லாஹ் தாங்க முடியாத கவலையில் சூழ்ந்து இருக்கின்றீர்கள் என்றால், ஹஸ்பி அல்லாஹு வனிஹ்மல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இரண்டையும் சேர்த்து ஓதிக்கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் கவலைகளால் சூழும் போது, எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடும் போது இன்ஷா அல்லாஹ் இதனை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அற்புதமாக பலனளிக்கும். இன்ஷா அல்லாஹ் பிரச்சனைகள் ஏற்படும் போது இதனை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.